ஓவர் கான்ஃபிடன்ஸில் என்ன பண்ணுவீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அகலக்கால் போய் வச்சிடுறது. நிறைய கடன் வாங்கினவங்க வீட்டை போய் பாருங்கள், வீட்டுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அப்போ எதுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா எதுக்கு வாங்கணும்னே தெரியாது. கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அந்த சூதாட்ட மைண்ட் செட்டுங்கிறது அப்பப்போ எட்டி பார்க்கும். சுயத்தன்மையை இழக்க கன்னிராசிக்காரங்க வந்து கடனில் அதிகமாக விழுவாங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் யாருக்கு தான் கடன் இல்லை இல்லையா? எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும். அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது, இப்போ இருக்க காலகட்டங்களில் கடன் வாங்காமல் எதுவுமே எங்களால் பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி. அப்படி இருக்கப்போ இந்த 12 ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட் எனி காஸ்ட் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்படி பார்க்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுல இருந்த என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமாக அவங்க வந்து கடன் வாங்கினாங்க, எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த கடன்கிற விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். கன்னிராசிக்காரங்க எப்படி கடனில் போய் சிக்குவாங்க அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து நான் ஜென்ரலாகவே சொல்லியிருக்கேன், இதை ஷார்ப்பாக இருப்பாங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. ஆனால் பேராசையும் கன்னிராசிக்கு அப்பப்போ எட்டி பார்க்கும். நீங்கள் வந்து இல்லை, எனக்கு பேராசைலாம் இல்லை, நீங்கள் சொல்கிறது தவறு அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கன்னிராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இந்த சுபாவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தருணத்தில், அதாவது அது பேராசைன்னு சொல்கிறத விட தன் மேலே இருக்கக்கூடிய ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிற வார்த்தையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் என்ன பண்ணுவீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அகலக்கால் போய் வச்சிடுறது. அந்த அகலக்கால் வைக்கிறப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. டக்குன்னு இன்னொரு ஃபீல்டு மாறுறது. அந்த இன்னொரு ஃபீல்டு எப்படி மாறுறதுன்னா, இன்னொருத்தவங்களை பார்க்குறப்ப அவங்க அதில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்களே, அதை நான் என்னென்னு கற்றுக்கிட்டு அதுலேயும் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கன்னிராசிக்காரங்க வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய புத்தி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கும். இந்த கன்னிராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த லெவல் மோஸ்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கடன் வாங்குறவங்க தான் கன்னிராசியில் ரொம்ப அதிகம். அதனால தான் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறத முக்கியமாக இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சின்ன அதாவது டெய்லியும் வட்டி கட்டிகிட்டு இருக்கவங்களும் இருப்பீங்க, டெய்லியும் அந்த டெய்லி கடன் கட்டுறது அப்படிங்கிற விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் கன்னிராசியில் இருப்பீங்க. அதாவது உங்கள் தொழில், ஏன்னா நீங்களாம் வந்து வணிகர்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வணிகம்ங்கிறது உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ ஏன்னா எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் இந்த மாதிரி தான், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு அவர் பண்ணிட்டு இருந்த தொழில் வணிகம் அப்படிங்கிறது வேறையா இருந்தது. அவர் திடீர்னு போய் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போறாரு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போய் 2 பேர்த்த நம்புறாரு. கன்னிராசிக்காரங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது. அப்படி நம்புனா முழுசா நம்பிடணும். முழுசா நம்பிட்டு அவங்கள சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறதும் கன்னிராசிக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட குணம். அதாவது ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி அதுக்கப்புறம் கடன் 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 போய் கடனில் விழுந்துக்கிட்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்னிராசிக்காரர் என்ன பண்ணார்னா, நல்ல செழிப்பாக நல்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தவர் தான். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பணம் வரதை பார்க்க ஆரம்பித்தார். நல்லா செழிப்பாகவே வந்தது. அவர் எதிர்பார்த்ததை விட தொகைகள் ரொம்ப அதிகமாகவே வந்தது. திரும்ப அந்த மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா சூதாட்டமாக மாறுது. கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அந்த சூதாட்ட மைண்ட் செட்டுங்கிறது அப்பப்போ எட்டி பார்க்கும். துணி பிஸ்னஸே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் அந்த பெரிய லாட்டாக வாங்கி போட்டுடுறது. அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு மறுபடியும் போய் இன்னொரு கடன் அடைக்கிறது. இப்படியே அவங்களுடைய சுயத்தன்மையை இழக்க கன்னிராசிக்காரங்க வந்து கடனில் அதிகமாக விழுவாங்க. அப்போ நீங்களாம் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முதல் கேட்கணும். நீங்கள்லாம் வந்து பெருமாளே கதின்னு போய் உட்காந்துடணும். ஏன்னா பெருமாள் தான் உங்களுக்கு முழு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியதே உங்களுக்கு பெருமாள் தான். அடிக்கடி திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வர திருப்பதியில் போய் ஒரு தொகையை போய் நீங்கள் காணிக்கையாக போட்டுட்டு வர்றதும், அங்கே போயிட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு வர்றதும், ஏன்னா கொஞ்சம் கிரவுண்டட் ஆகணும் கன்னிராசிக்காரங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும்.
அது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் தொழில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். கன்னிராசிக்காரங்க ஒன்ஸ் கடன் பட்டுட்டாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு போகக்கூடிய திசைகள்லாம் மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேது திசையெல்லாம் போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்னா மொத்தத்தையும் உருவிட்டு தான் விடும். டோட்டலாக உருவி நிராயுதபாணியே ஆக்கி விட்டுரும். அவங்களாலெல்லாம் கடன்லேருந்து மீளவே முடியாது. தகுதிக்கு மீறின அதீத கடனில் போய் விழுகக்கூடிய ஆபத்துங்கிறது கன்னிராசிக்கு உண்டு. ஏன்னா கன்னி புதன், அந்த புதன் சரியாக இல்லை, அந்த மனநிலைமை சரியாக இல்லை, மைண்டு கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிடுச்சு, பேராசைப்பட்டுருச்சு, நல்லவங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க, கெட்டவங்கள்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். முக்கியமாக அந்த கெட்டவங்களோட ஆலோசனையை கேட்டே கடனில் விழுகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ரொம்ப அதிகம். அப்போது நீங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் எதில் ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதில் ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு இருந்தாலே லைஃப் செழிப்பாக தான் இருக்கும். பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய கடன் சுமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். புதன்கிழமை அப்படிங்கிறப்போ நாராயண பூஜை அப்படிங்கிறதையும் நீங்கள் பாராயணம் பண்ணணும். வீட்டில் நாராயண பூஜை கோயிலில் போயும் நீங்கள் பண்ணலாம், இல்லை தனிப்பட்ட முறையிலேயே நாராயண பூஜை அப்படிங்கிறது அதாவது குடும்பத்தில் இருக்கவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் நாராயண பூஜை பண்ண பண்ண கடன் சுமை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாராயணன் சம்மந்தப்பட்ட கதைகள் கேட்கணும். அந்த கதைகள் கேட்க கேட்க நம்ம எங்கே தவறு செஞ்சோங்கிற அந்த சூட்சமும். ஏன்னா கன்னிராசிக்காரங்க சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். மந்திரங்களை கேட்குறத விட கதைகள் கேளுங்க. கதைகள் கேட்க கேட்க ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும். அந்த கதைகள் கேட்டாலே கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும். கேட்டு தான் பாருங்கள். அந்த கதைகள் கேட்கும் பொழுது ஓம் நமோ நாராயண அப்படின்னு சொல்லிட்டே கேளுங்க. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. உங்களுக்கு நாராயணர் தான் உங்களை கடன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து காப்பாற்றக்கூடியவரே அவர் தான். முடிஞ்ச அளவுக்கு கன்னிராசிக்காரங்கள்லாம் இப்போ ஜாதகப்படியே கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படின்லாம் மோஸ்ட்லி வரும். அந்த சமயங்கள்லாம் சுபவிரய செலவாக நீங்கள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நான் சொன்னேன் இல்லையா, திருப்பதிக்கு போயிட்டு வரக்கூடிய செலவுகள், ஆலய தரிசனங்களுக்கு செலவு பண்ணுறது, அன்னதானங்களுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி சில கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கச்சிதமான திட்டங்கள் அப்படிங்கிறது நீங்கள் போடணும். திட்டம் கரெக்டாக வகிக்கணும். அந்த திட்டம் கோயிலுக்கு போகிறப்போ கோயில்லையே உட்காந்தே நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ரொம்ப கடன் சுமையாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திருச்செந்தூர் போயிட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி இருப்பார் இல்லையா, அங்கே உட்காந்து அங்கே எழுதுவாங்க. அங்கே ஒரு நோட் எடுத்து வச்சு எழுதுவாங்க. இந்த கணக்கு இப்படின்னு கணக்கு எழுதுவாங்க இல்லையா, அந்த கணக்கு எழுதுகிற நாள் ஒரு புதன்கிழமையாக போய்க்கோங்க. திருச்செந்தூருக்கு போயிட்டு வழிபாடு புதன்கிழமை வழிபாடு பண்ணிவிட்டு வியாழக்கிழமையாக உட்காந்து அந்த தட்சிணாமூர்த்திக்கு எதிர்த்தாப்புல உட்காந்து யார் யாருக்கு கடன் நான் திருப்பி கொடுக்கணும், என்ன தொழில் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அந்த தெய்வத்தோடைய பேரை பாராயணம் பண்ணி அவங்களே அந்த கோயிலே சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, சில சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த சிம்பிள்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு செழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே வரும். ஸோ எங்களுக்கான சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறப்போ சக்கரம், இந்த சங்கு சக்கரம், அதே மாதிரி வலம்புரி சங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சங்கு சிம்பிள்ஸ் வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கன்னிராசிக்காரங்க. வெள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வெள்ளை தாமரை, இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட செழிப்பு அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் தப்பி தவறி கூட சிகப்பு கலர் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறதோ சம்டைம்ஸ் அது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸை கொடுத்துரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை நிறத்திலேயே நீங்கள் வீட்டில் ஒரு வெள்ளை தாமரை வச்சு ஒரு பவுலில், ஒரு வெள்ளை பவுலில் கூட தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறப்ப செழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். வீட்டு என்ட்ரன்ஸில் கூட ஒரு சின்ன ஒரு வெள்ளை புத்தா வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது செல்வ செழிப்பு அப்படிங்கிறத கொடுத்துரும். இப்போ கன்னிராசிக்காரங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடன் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ கன்னிராசிக்காரங்க கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்ககிட்ட வாங்குறவங்க நல்லா செழிப்பாக இருப்பாங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க கடனை திருப்பி கேட்க போகிறப்போ அப்படியே கன்னிராசிக்காரங்களை எதிரியாகவே பார்ப்பாங்க. எப்படி நீ என்கிட்ட கேட்ப அப்படிங்கிற மாதிரி, ஏங்க நான் கொடுத்த கடன் தானே நான் கேட்குறேன் அப்படின்னா வரவே வராது. அதனால கன்னிராசிக்காரங்களாம் முடிஞ்ச அளவுக்கு தொழில் ரீதியாக தொழிலாக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். கடன் தான் கொடுக்கணும், அந்த கடன் கொடுத்து வராதுன்னா அட்லீஸ்ட் நான் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன், இந்த பணம் என்னோடது கிடையாது, அது இன்னொருத்தரதோ, இந்த வட்டிக்கார்ட்ட தான் வாங்கி கொடுத்தேன், நீங்களாச்சும் அவராச்சுங்கிற மாதிரி நீங்கள் போயிடணும். நீங்கள் அதே மாதிரி யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறீங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் கன்னிராசிக்காரங்களால கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாது. ரொம்ப அடிப்பாதாளத்துக்கு போகக்கூடிய சுச்சுவேஷனும் கன்னிராசிக்காரங்களை கொண்டு போய் விட்டுரும். இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க அரும்பாடுபட்டு எப்படியாவது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு கடன் அடைக்க இன்னொரு இடத்துலேருந்து கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆயிடும். அதனால் ஜாக்கிரதையாக முடிஞ்ச அளவுக்கு கன்னிராசிக்காரங்க கடனை குறைக்கிறதுல கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக
உங்கள் லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு செலவு பண்ண போகிறீங்க கன்னி ராசிக்காரங்க அப்படின்னா யோசிச்சு செலவு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கடன் படுறதே கரெக்டாக லைஃப் பார்ட்னர் லைஃப்பில் வரப்போ தான் கடன் படக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வரும். அதனால தான் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, விநாயகரை போய் பிடிச்சிக்கணும். ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா? விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டால் மட்டும் இங்கே கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறது இல்லை. அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அது போக முக்கியமாக சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம், எல்லா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு 2.5 நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்ட காலங்களில் எதுவுமே பண்ணாம, அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம, கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம, சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம், கடனை கொடுக்கவும் வேணாம், வாங்க போகவும் வேண்டாம், அந்த நேரத்தில் முடிவும் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம காலங்களில் கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம். ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க. சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டமத்துல கடன் வாங்கிட்டோம், எங்களுக்கு தெரியலையே, அன்னைக்கு எங்க நட்சத்திரம் விதி அப்படிதான் பண்ணும். அன்னைக்கு நீங்க கடன் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க, எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்க்குக்கு போகணும், அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க. அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அந்த கடனை அடைக்கவே முடியாது. சரி, இன்னைக்கு நான் லோன் அடைக்க போற நாள், இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், போகாதீங்க. திரும்பவும் அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை கட்ட முடியாமல் போகிற சூழ்நிலையோ இல்லை மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ ஏதோ ஒன்று சந்திராஷ்டமம் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்களில் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது, தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது. எதற்காக கடன் வாங்குறோம், வீண ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா, கால்குலேட்டிவாக இருந்து சிக்கனமாக இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆசை படப்படதான் கடனுக்குள்ள போய் நம்ம விடுவோம். ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.